இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா, நம்ம கிளைண்ட் கேட்ட ஒரு கேள்வி. அதாவது நான் ஏற்கனவே எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, சண்டே ஸ்பெஷல்னு ஒரு 5 கம்பெனி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். கன்சிடர் 5 அப்படிங்கிற டாபிக்ல. நீங்க அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து ஒருவேளை உங்க போர்ட்ஃபோலியோல அது இருக்கா இல்லையா, அது வாங்கலாமா வேணாமான்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராஜாங்கிற வியூவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கமெண்ட் எழுதியிருக்காரு. அதாவது இன்று குறிப்பிட்ட இந்த கன்சிடர் 5, அதாவது ஞாயிற்றுக்கிழமை குறிப்பிட்ட அனைத்து பங்குகளும் ஓவர் வேல்யூவில் வர்த்தகம் நடைபெறுகின்றது, உடனே போய் சிக்கிக்காதீங்க அப்படின்ட்டு. ப்ளஸ் அதை சொன்னதோடு கூட அவர் என்ன பண்ணிருக்காரு, கன்சிடர் ப்ரைஸ்ன்னு ஒரு ப்ரைஸை சொல்லியிருக்காரு. அதாவது மெஸ்கான் டாக்ஸ்க்கு வந்து 900 ருபீஸு, கோஃபோர்ஜ் வந்து 660. அதாவது ஃப்ளாட்டாக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 40% கீழே இருக்கிற கேல்குலேஷனை போட்டு அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறதா தெரியுது. அப்போது நம்ம இந்த கவனிங்க, இப்போ மெஸ்கான் டாக்ஸ் விட்டுருவோம், நம்ம அதை பற்றி உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. ஓகே, கோஃபோர்ஜ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்னி 1200 ருபீஸ் அரௌண்ட் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். அது அந்த ஸ்டாக் வந்து 600 ருபீஸ்க்கு எப்படி வரும்? மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இன்னைக்கு அது வந்து 3000 ருபீஸ்க்கு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக 3500 ப்ளஸ் அது ட்ரேட் ஆகிட்டு இருந்தக்கூடியது. இப்போ வார் பேனிக்னால ஒரு 10% ஸ்லெட்ஜ் ஆகி உங்களுக்கு 3000 ரேஞ்சுக்கு அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதை போயிட்டு நம்ம 2400 ரூபாய்க்கு வருமானம் மேபி வரலாம் வராதுங்கிறதுல ரெண்டாவது. ஆனால் அடுத்த ப்ரைஸ் நான் செட் பண்ணியிருக்கு 970 அப்படிங்கிறதுல என்ன கணக்குன்னு எனக்கும் புரியல. என்ன பாயிண்ட்டுக்கு வரேன்னா, இப்போ எல்என்டியை 1500 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. ஆனால் இன்னைக்கு 3000 ரூபாய் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ப்ரைஸு 1500 ரூபாய்க்கு வரணும்னா அந்த கம்பெனி நொடிச்சு போகணும். மோசமான சூழ்நிலை, கிட்டத்தட்ட லாஸ் புக் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு இருக்கிற ஆர்டர்லாம் கேன்சல் ஆகணும், ஃபியூச்சரில் அது வளராதுங்கிற நம்பிக்கை வரும்பொழுது தான் மக்கள் அந்த ப்ரைஸ்க்கு வருவாங்க. எப்படி நீங்கள் ஒரு எல்என்டி ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்லிட்டு அது எப்படி இந்த ரூட்டுக்கு போகும்? அப்போ உங்களால் காலத்துக்கும் எல்என்டி வாங்கவே முடியாமல் போகுமானா? எஸ், உங்கள் போர்ட்ஃபோலியோவில், ராஜாவோட போர்ட்ஃபோலியோவில் எல்என்டி காலத்துக்கு வரவே வராது. இப்போ ராஜாவோட அனலைஸ் என்னன்னு எனக்கு தெரியல. அனாலிசிஸ்னா நீங்கள் சொல்லணும், ஒரே ஒரு டீட்டெயிலாவது நீங்கள் ப்ராப்பர் அனாலிசிஸோட இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இதுதான் சரியான பிஇ, இல்லை இதுதான் வந்து அவங்களோட ஆர்டர் புக், இந்த ஆர்டர் புக் வச்சு அவங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு, இந்த ஷேர் ப்ரைஸ் தான் சரியான ப்ரைஸு ஆஸ் பர் டுடே அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் சொன்னது சரியாக முடியும். நீங்கள் ஏதோ பிளைண்டாக ஒரு 40% இன்னைக்கு இருக்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 40% கீழே போயிடுச்சுன்னா வாங்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்றது ஏற்க முடியாத ஒன்றா இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பண்ணுறேன். ஏன்னா ராஜா சொல்றது தப்புன்னு நான் சொல்லிட வரல. அவருடைய ஐடியா, அவருடைய கால்குலேஷன் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் பீங் அஸ் ஆக்டிவ் இன்வெஸ்டர், நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? அதையும் பார்க்கணும்ல. ரைட், நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியா கொடுக்குறேன். ஓவர் ப்ரைஸ் தானே, நீங்கள் என்ன ஒரு ஐடியாவுக்கு வருவீங்க? உங்களை நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கேன், நம்ம வந்து ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் இல்லாமல் தனியாக ஒரு அமௌண்ட்டை, பெரிய அமௌண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா நிஃப்டி 50 சேஃபான ஜேர்னி. அந்த சேஃபான ஜேர்னியில் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, என்எஸ்சி வந்து சரியான கம்பெனியை தான் உள்ளே வச்சிருப்பாங்க, இப்படியெல்லாம் நீங்களாம் நினச்சிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கல்ல. நான் தப்பும் சொல்லலாம், அதுவும் ஒரு வகையான ஆப்ஷன் தான். உங்களுக்கு ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கவே முடியல, உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லைன்னா பெட்டர் டு கோ வித் நிஃப்டி 50ன்ற கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி. பட் அந்த நிஃப்டி 50க்குள்ளே நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய ஓவர் ப்ரைஸுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பாருங்கள். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் பிரித்து வச்சிருப்பாங்க. எந்தெந்த செக்டாரில் தன்னோட பணத்தை அவங்க எந்தெந்த இதில் போடுறாங்க. பேங்கிங்கில் பாருங்கள் 30% இருக்குது, ஐடியில் ஒரு 8% இருக்குது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹோல்டிங்ஸ் காட்டுறேன். டாப் 10 ஹோல்டிங் வச்சுருக்கேன். இந்த டாப் 10 ஹோல்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் அடிக்கடி பேசக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, எஸ், ஏர்டெல் வந்து ஓவர் ரேட்டு, ஓவர் ப்ரைஸு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஏர்டெல் பற்றி நான் பேசியிருக்கும் போது ஒரு சிலர் அந்த கமெண்ட்டும் போட்டிருந்தீங்க, அதையும் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏர்டெல்லில் மட்டுமே கிட்டத்தட்ட 4.5% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த நிஃப்டி 50யோடைய நிப்பான் அப்படிங்கிற கம்பெனி இல்லையா, அந்த ஃபண்டில். அப்போது யோசிச்சு பாருங்கள், இந்த ஸ்டாக்கை பற்றி எதுவுமே தெரியாத எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க பணம் மறுநாள் காலையில் எந்த ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட் ஆகும்? அவங்களோட 50 கம்பெனி ஸ்டாக்ஸில் தானே, அதாவது நிஃப்டி 50ல் தானே இன்வெஸ்ட் ஆகும். அப்போ இந்த ஏர்டெல் ஓவர் ப்ரைஸ்ன்னு சொல்லி எந்த ஃபண்டு மேனேஜராவது அதில் இன்வெஸ்ட் பண்ண விட்டுருவானா? அப்போ இது ஓவர் ப்ரைஸ்னா, அப்போ ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் என்ன பண்ணணும், இந்த கம்பெனி ஓவர் ப்ரைஸ் அடுத்த 5 வருஷத்துக்கு வளரவே வளராது, பெட்டர் இதை நம்ம எக்ஸிட் கொடுக்கணும் அப்படி தானே நினைக்கணும். ஆனால் மீண்டும் மீண்டும் அதில் தான் டாப் அப் பண்ணுறாங்க, அது வளரதான் செய்யுது இல்லையா. அடுத்தது பாருங்க, எல்என்டி. நீங்கள் சொன்ன அதே எல்என்டி 4.25% இருக்குது. 4.25% எல்என்டியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்போ அவன்லாம் என்ன பைத்தியம்? ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட், நான் ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டை பற்றி பேசுகிறேன். நிஃப்டி 50ங்கிறது எப்படி உள்ளே வருது, எவ்வளோ பேராமீட்டர் தாண்டி வருது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு ஃபண்ட் ஆரம்பித்து அந்த ஃபண்டுக்கு ஒரு ஏஎம்சி வாங்கி அதையும் ஒரு க்ரோத்தாக இத்தனை வருஷமாக காட்டிட்டு வராங்கன்னா, அப்போ நீங்கள் எல்என்டியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் எப்படி? இப்போ நீங்கள் இன்றைக்கி கூட ஒரு 1000 ரூபாய் போய் இடிஎஃப்ல போடுங்க, நிஃப்டி 50 இடிஎஃப்ல போடுங்க, உங்களோட 1000 ரூபாய் இந்த ப்ரொபோசிஷனில் போய் எல்என்டியில் இன்வெஸ்ட் ஆகுமா ஆகாதா? நீங்கள் ஓவர் ப்ரைஸ்ன்னு சொல்லி எப்படி ஓரம் கட்ட முடியும்? அடுத்தது வரேன், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. எந்த கம்பெனி நான் கன்சிடர் 5ல வச்சுருந்தேன், அதே கம்பெனி 10வது கம்பெனியாக இங்கேயே இருக்குது. 50 கம்பெனியில் 10ல் இருக்குது. நல்லா பார்த்துங்க.
ஒரு கம்பெனியில் 50 கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு கம்பெனியில் 2% இன்வெஸ்ட் பண்ணணும் ஆவரேஜாக பார்த்தா. அப்படி பார்த்தா எல்லா கம்பெனிலையும் 2 வராது, கொஞ்சம் கூட வரும் குறைய வரும். ஆனால் இந்த கம்பெனியில் 2.5%க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே. ஓவர் ப்ரைஸ்னா என்ன சார்? நல்லா பாருங்க, ஓவர் ப்ரைஸ் பயங்கரமாக வளர்ந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் இது வளராதுன்னு அர்த்தம். அப்படி வளராதுங்கிற கம்பெனி எதுக்கு போர்ட்ஃபோலியோவில் வைக்கணும்? நீங்கள் வாங்காதீங்கன்றது ரெண்டாவது, வாங்குங்கிறது ரெண்டாவது. நான் கேட்கறது வளராதுங்கிற உங்களுடைய கமிட்மெண்ட் கரெக்ட்னா அப்போ ஏன் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது? எப்படி இது வளரும்? இந்த ஃபண்ட் எப்படி வளரும்? சன் ஃபார்மா அதை பற்றி நான் வீடியோ போடும்போதும் ஓவர் ப்ரைஸ்ன்னு போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் அதுவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5%க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது, போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. டைட்டன் இருக்கிறதுலே அதிகமான பி எவ்வளோ பி தெரியுமா? 74 இன்னைக்கு. அதுவும் இன்னைக்கு நிஃப்டி 50ல இருக்கு. நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நிஃப்டி 50 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டைட்டன் இல்லாமல் உங்களோட பணம், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கவே நடக்காது. அப்போ அந்த பணம் நேராக அங்கே போதா? வளருங்கிற நம்பிக்கையில தான் நிஃப்டி 50 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போவும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஏன் இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக வாங்கும்போது மட்டும் அது மேலே அது வந்து ஓவர் ப்ரைஸ்னு போகிறீங்க? உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல, நீங்கள் சேர்த்து வச்சிருக்க உங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்க இந்த போர்ட்ஃபோலியோலேயே கீழே பார்த்தீங்கன்னா, சரி ஆக்சுவலாக அது கொடுக்கணும், நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்குனே ஒரு பி இருக்குது தெரியுமா? பி ரேஷியோ. அதாவது நீங்கள் வாங்கின மொத்த கம்பெனிலே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோக்கே ஒரு பி இருக்கும். அந்த பி எப்படி பார்க்கலாம்னா, உங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் கூட அந்த பி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். அது பாருங்க 23. இந்த பர்டிகுலர் நிஃப்டி 50 பி வந்து 23. பட் ஒரு ஃபண்டுக்கு மாறும். பட் இந்த ஃபண்டில் நிப்பானில் 23.36 வச்சுருக்காங்க. இது புரியுதா? ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோக்கும் ஒரு பி மேனேஜ் பண்ணணும். ஒன்று 72 வாங்கியிருப்பீங்க, ஒன்றில் 6 வாங்குவீங்க. ஆவரேஜாக உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய சைஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு பி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களோட பி வந்து 25லேருந்து 20க்குள்ளே ஆசிலேட் ஆகலாம். இட்ஸ் குட் சைன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. இது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? எஸ், கற்றுக்குங்க. இதெல்லாம் தான் பாயிண்ட். ஒரு பிகினராக உள்ளே வரும், நம்ம கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர ஒரு விஷயத்தை பார்த்து ஜஸ்ட் லைக் தட் த்ரோ பண்ணக்கூடாது. லாங் டேர்ம் நம்ம இருக்க போகிறோம். இந்த மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இருக்கணும்னா நம்மளோட ஆட்டிடியூடில் முதல் விஷயம், ஆட்டிடியூடில் ப்ராப்பர் டிசிப்ளின், ப்ராப்பர் அனாலிசிஸ், ப்ராப்பர் ஐடியா வேணும். நானும் கமெண்ட் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, வாங்குறவங்க வாங்கிட்டே இருப்பான், உங்கள் போர்ட்ஃபோலியோ காலியாகவே இருக்கும். போய் நீங்களாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். சரி, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுப்பேன் அப்படி சொன்னீங்கன்னா உள்ளே போய் பாருங்கள், அவனோட ஹோல்டிங்ஸ் நீங்கள் வாங்குறது எல்லாமே அகைன் நீங்கள் சொல்லக்கூடிய ஓவர் ப்ரைஸான ப்ரைஸை தான் கண்டினியூஸாக அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. இந்த கம்பெனி 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 25 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய் ஷேர் வேல்யூ, இன்றைக்கி என்ன வேலை? 3000 ரூபாய் விற்கிது. இதே மாதிரி நீங்கள் 10 ரூபாய் ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா இதுக்காக 25 வருஷம் பின்னாடிலாம் நம்மளால் போக முடியாது. இன்றைக்கி என்ன ப்ரைஸில் கிடைக்குதோ அது வாங்கலாமா வேணாமாங்கிற முடிவு தான் நம்ம எடுக்கணும். நான் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கான ரெக்கார்ட் வைக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ? 800 ரூபாய். இது ஓவர் ப்ரைஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா? அப்படின்னா நான் கேட்குறேன், இது 800 rupees ஓவர் ப்ரைஸா இல்லையா 2021 இருந்தது? உங்ககிட்ட 2 பதில் இருக்குது. ஒன்று 800 rupees ஓவர் ப்ரைஸ் இல்லை, இல்லைனா 800ங்கிறது ஓவர் ப்ரைஸ். இந்த 2 விதமான பதில் இருக்கக்கூடியவர்கள் தான் இருப்பீங்க. கரெக்டாக பிளாங்காக இருக்கவங்களை விட்டுருங்க. இந்த 2 பதில் உங்ககிட்ட இருக்குதுன்னு வச்சுப்போம். அது ஓவர் ப்ரைஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மைனா நான் இப்போ உள்ளே வரேன் பாருங்கள். இதோட பி இன்னைக்கு கரண்ட் பி என்ன? 3000 ரூபாய் இருக்கும்போது 23.37. ஏன்னா ஏர்னிங் பர் ஷேர் வந்து 135 ரூபாய் இருக்கிறதுனால அது 22.37 இருக்குது. ஓகே, அதுவே நான் கொஞ்சம் மாற்றி காட்டுறேன். இப்போ இந்த கம்பெனியோடைய 2021 நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3700 கோடி ரூபாய். இன்னைக்கு 14,000 கோடி ரூபாய், விச் மீன்ஸ் 4 டைம்ஸ், அரௌண்ட் 3.5 to 4 டைம்ஸ்க்கு க்ரோ ஆயிருக்கு. அப்போது ஷேர் ப்ரைஸ் 800 ரூபாயிலிருந்து 4 மடங்கு வளர்றது ஒன்றும் தப்பு இல்லைங்க. அப்போ எப்படி இதை நீங்கள் ஓவர் ப்ரைஸ் சொல்ல முடியும்? அது கொரோனா அதனால் வந்து அதை மாதிரி வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் கூட நான் இன்னொரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன். இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் 2021 என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 16 ரூபாய் இருந்தது. 16 ரூபாய் 15 பைசா. இன்னைக்கு 115 ரூபாய். அதாவது 2025 மார்ச் மாதம் 115 ரூபாய் இருந்தது. இப்போ 135 ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, 800 டிவைடட் பை 16 போட்டால் பி எவ்வளோ வருது? 50 வருது. இன்னைக்கு எவ்வளோ பி? 22 பி ஓவர் ப்ரைஸா 50 ஓவர் ப்ரைஸா? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அனலைஸ் பண்ணுறேன், நானும் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று த்ரோ பண்ணுறது இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட் டீட்டெயில் அனாலிசிஸ். கரெக்டுங்களா? அப்போது இன்னைக்கு பார்த்தா 22 மடங்கு ஏர்னிங் பர் ஷேரை விட 22 மடங்குக்கு கிடைக்கிறது. அன்னைக்கு ஏர்னிங் பர் ஷேரை விட 50 மடங்குக்கு கிடைச்சதுன்னா அதுதானே ஓவர் ப்ரைஸ். இன்னைக்கு இருக்கிறது எப்படி உங்களுக்கு ஓவர் ப்ரைஸ் ஆச்சு? இப்படி நீங்கள் எதிர்பார்க்குற 2400 ரூபாய்க்கு அது வந்தால் பெட்டர் ப்ரைஸ், இல்லை 970 ரூபாய் நெக்ஸ்ட் அடிஷன் சொல்றீங்களே. இந்த 3000 ரூபாய் இருக்க ஸ்டாக் ப்ரைஸே வார் பேனிக்கில் வந்ததுனால தான் வந்தது. இல்லைன்னா வந்தே இருக்காது. 3500 கீழே வர வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஆனால் வந்துருச்சு. இப்போ நீங்கள் கன்சிடரேஷனில் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இந்த மாதம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்கேனே தவிர, அப்போது 2400 ரூபாய்க்கு நீங்கள் வந்து கன்சிடர் ப்ரைஸு 970 ரூபாய்க்கு நீங்கள் அகைன் ரீகன்சிடர் பண்ணுவீங்கன்னா அந்த கம்பெனி திவால் நோக்கி நகரணும். அப்போ தான் இந்த ப்ரைஸ் எல்லாம் வரும். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா திவால் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 970 வரைக்கும் கூட வரும். அது இல்லாமல் நம்ம எதிர்பார்க்க முடியும். பீயிங் அஸ் ஆக்டிவ் இன்வெஸ்டர் கொஞ்சம் ஜென்டலாக யோசிங்க.
எப்படி நம்ம வந்து ஸ்டாக்கை வாங்குறோம், எப்படி நம்ம லாங் டேர்ம்க்கு ஸ்டாக் வாங்குறோம் அப்படின்லாம் கிடையாது. ஸ்டாக்கை விற்க மாட்டேங்கிற எண்ணத்தோட வாங்குனீங்கனாலே போதும். அதாவது தானாவே வளரும். இது தெரியாம தான் நம்ம அப்ப நான் யோசிச்சு பாருங்க, ரூ. 800ங்கிறது வந்து ஒருவேளை ஓவர் பிரைஸா அப்படின்னா, எஸ் ₹800ங்கிறது ஓவர் பிரைஸ். அன்னைக்கு நான் 800 ஓவர் பிரைஸ்ன்னு சொல்லி அத நான் புடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், இன்னைக்கு 4 மடங்கு வளர்ச்சி நான் என்ன பண்ணியிருப்பேன்? மிஸ் பண்ணியிருப்பேனா இல்லையா? அவ்வளவுதான் சார் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. 800ங்கிறது லோவர் பிரைஸும் கிடையாது அன்னைக்கு 2021ல. ஓவர் பிரைஸும் கிடையாது. அதுக்கான அடிக்குவேட் பிரைஸ் அது. இத பாருங்க, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வைக்கிறேன். 4 மடங்கு குரோத், கன்சிஸ்டன்ட் குரோத். இத்தனைக்கும் பி வந்து இத பாருங்க, கொரோனால குறைஞ்சிச்சு, ஏர்னிங் பெர் ஷேர் குறைஞ்சது. குறைஞ்சதுனால அந்த பி பார்த்தீங்கன்னா 50, 70 வரைக்கும் 60 வரைக்கும்லாம் மேல போச்சு. ஆனா அது அந்த அந்த விஷயத்த மட்டும் நம்ம விட்டுடுவோம். விட்டுட்டு நார்மலா கவனிங்க. இதோட ஆவரேஜ் பிஇயே பார்த்தீங்கன்னா 29லேருந்து 30 இருக்கு. ஆவரேஜ் சொல்றேன். ஹையும் போகும், லோவும் போகும். பட் ஆவரேஜ் பிஇ 30 இருக்கும்போது யூ ஆர் கெட்டிங் அட் 22. ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன் மிஸ் பண்றீங்கன்னு தான் கேட்குறேன். எப்படி உங்க கண் எதிர்க்க இது வந்துச்சு ஓவர் பிரைஸா தெரியுதுன்னு எனக்கு புரியல. எந்த அனாலிசிஸ் யூஸ் பண்றீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. நொடிச்சு போன, வீணா போன, உருப்படாத நிறுவனங்கள் வந்துச்சு வச்சுங்களேன், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல நிச்சயமா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கம்மி ரேட்டு கிடைக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எப்படி நீங்க சீப்பா கிடைக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ கிடைக்கலாம், எதிர்காலத்துல கீழே கூட போகலாம். ஆனா நாம கீழே வந்தாதான் வாங்குவோம்னு உட்காந்துருந்தா நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஒரு ஸ்டாக் கூட இருக்கு. ஸோ இந்த டிராவல்ல நீங்க இருக்க போறீங்களா இல்லையா, அவ்வளோதான் கேள்வி. இதை போட்டு ஓவர் ப்ரைஸுன்னு ஓவராக நீங்கள் நம்ம தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஹெச்டி பண்ணுறவனை விட 10ஆம் கிளாஸ் நாலேஜ் இருக்கிறவன் தான் சக்ஸஸை பார்க்குறான். பிஹெச்டி பண்ணுறவனா ஃபெயிலியர் தான் பார்க்குறான். ஐம் ஷுர் ஆஃப் இட். நான் போன 20 வருஷமாக இந்த மார்க்கெட், 21 வருஷமாக இதே மார்க்கெட்டில் தான் இருக்கிறேன். இதுதான் ரிசல்ட். இது மாதிரி உங்களுக்கும் ஒரு ஐடியா இருந்து நீங்கள் இன்னும் பெட்டராக ஏதாவது தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நான் உங்களுக்கு நிச்சயமாக வீடியோ பண்ணி போடுறேன். நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஃபர்தராக ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்க் கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கம்யூனிட்டியில் வாங்க, நிறையா பேசலாம் நம்ம, இல்லையா? ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்வதை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க லைஃப்பில் பெட்டராக வருவாங்க. ஓகே, எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.